அண்டம் சந்த சிவபாவை கண்டம் வேண்டும் சிவபாவை. குழலினிது யாழினிது என்ப, குழலினிது யாழினிது என்ப, மழலை சொல் கேளாதவர் கேளாதவர் கேளாதவர். வணக்கம், நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். 30 நாளாக இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஆண்டாளோட திருப்பாவையை ரொம்ப அழகான முத்தான பாடல்களை டெய்லி காலையில் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் அதை பாட சொல்லி அந்த மாதிரி குழந்தைகளே சேர்ந்து செய்கிற ஒரு நிகழ்ச்சியாக இதை 30 நாளாக கொடுத்துட்டு வரேன். இதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நிறைய பேர் இமெயிலில் சொன்னாங்க, வாட்ஸ்அப்பில் சொன்னாங்க. முக்கியமாக நிறைய செலிப்ரிட்டிஸ் இதை பாராட்டி எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொன்னாங்க, ப்ளஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பாராட்டணுன்னா கண்டிப்பாக ஒரு எபிசோட் போகாது. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இது என்னென்னா, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இது என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருந்தது. அதுக்கப்புறம் காந்தனோட ஹெல்ப் இருந்ததுனால இட் வாஸ் பாசிபிள். பிகாஸ் நான் ஒவ்வொருத்தரையும் அங்கங்கே அமெரிக்காவில் அந்த பொண்ணு லயா பாட்டு பாடுறது, தென் பெங்களூரில் அந்த அதித்திரிங்கிற குழந்தை அந்த பாசுரமாக சொல்கிறது, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே சென்னையில் என்னோட பேத்தியும் கிரேசி மோகன் பேத்தியும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி மொத்தமாக ஒரு எபிசோடு ஆக்கணும். தட் இஸ் a பிக் ப்ராசஸ். அண்ட் ஒவ்வொரு நாளும் அதை கொடுக்கணும், 30 நாளும் கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு சாதாரண வேலை இல்லை, மிகப்பெரிய வேலை. அதை காந்தன் ரொம்ப அழகாக எடுத்து செஞ்சார். ஸோ காந்தனுக்கு என்னோட நன்றிகள். அது மட்டும் இல்லை, அந்த டைட்டில் சாங்கை எடிட் பண்ணது திரு கிருஷ்ணகுமார்னு எங்களோட எடிட்டர். ரொம்ப அழகாக கேஷவோட பெயிண்டிங்ஸை வச்சு அதை பியூட்டிஃபுல்லாக எடிட் பண்ணி எனக்காக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு என்னோட நன்றிகள். தென் டைட்டில் சாங்கை செஞ்சு கொடுத்த அர்ஜுன் பத்மராமன், கிரேசி மோகனோட சன்னு, அவனுக்கு என்னோட நன்றிகள். அதுக்கப்புறம் கேஷவோட பெயிண்டிங், அற்புதமான பெயிண்டிங்ஸு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. இது நான் கேஷவ்கிட்ட கேட்டோன்னே எந்த விதமான ஹெசிடேஷன் இல்லாமல் உடனே எனக்கு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு என்னோட நன்றிகள். இசைக்கவி ரமணன் ரொம்ப அழகாக ஒவ்வொரு பாட்டையும் எனக்கு பியூட்டிஃபுல்லாக அவர் குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி ஒரு தமிழில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு எழுதி கொடுத்தாரு. அதுக்கு அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் டெல்லி வி முத்துக்குமார்னு அந்த லயாவோட டீச்சர், அவர் டிஎன் சேஷகோபாலனோட சிஷ்யன், ரொம்ப அற்புதமாக இந்த பாட்டை அந்த குழந்தைய பாட வச்சு, ஏன்னா ரொம்ப சிரமம். they took nearly about 3 to 4 months to prepare this. அந்த குழந்தைக்கு அதை கற்றுக் கொடுத்து அதை பாட வச்சு, ஏன்னா விருந்த செய்யுளா சொல்லிடலாம், பட் பாட்டு பாடணுன்னா அந்த ராகத்தோட தட் ரிக்வயர்ஸ் சம் ப்ராக்டிஸ். அந்த குழந்தைக்கு அதை சொல்லிக் கொடுத்து, இன்ஃபேக்ட் நானே ஒரு செஷன் பார்த்தேன் அமெரிக்கா போயிருந்தபோது, அவர் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கிறத பார்த்தேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறார். ஸோ அவருக்கு என்னோட நன்றிகள். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். அந்த குழந்தைகள் எல்லாருக்கும் என்னோட நன்றி. பாவம் எல்லாமே ரொம்ப ஒரு மாதமாக அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. இன்றைக்கி கிரேசி மோகன் ஒரு வெண்பா ஒன்று எழுதியிருக்கார் ஆண்டாளை பற்றி. இன்ஃபேக்ட் 30 நாளும் கிரேசி மோகன் 30 வெண்பாக்கள் எழுதினார் அபவுட் ஆண்டாள் அண்ட் கண்ணன். அது நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஒரு சாம்பிளுக்காக ஒரு வெண்பா ஒன்று கிரேசி மோகன் எழுதியிருக்காரு. அதாவது 143 உரைத்தாள் வாழி அப்படின்னு ஆண்டாள் இதில் வரும். அந்த 143க்கு என்ன அர்த்தம், அவள் ஏன் 143 எழுதினா, அதை எழுதி எப்படி கண்ணன் அவள் பாடினா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த எபிசோடில் சொல்ல போகிறேன். அதையும் அந்த குழந்தைகளை வச்சு தான் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல அந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அதுக்கப்புறம் நான் உங்களோட பேசுகிறேன். ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்பர் அர்த்தமுள்ள மதம் கொண்ட தமிழ் ஆணை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். ஆனால் ஆண்டாள் தமிழை மட்டும் ஆண்டாள் அல்லல், கூடவே தமிழ் நீர் குமிழியையும் ஆண்டாள். ஆண்டவனை ஆண்டாள் என்று சொல்வோமே, ஆனால் ஆண்டவனை ஆண்டாள் என்று சொல்லுவதில் என்ன தவறு? மதுரைக்கு ஆண்டாள் மீனாள். அட, இருவரும் கையில் கிளியேந்தி நிற்பார்கள். அவள் காதலித்து தந்த ஒருவன் 1000ல் ஒருவன்.
4000-ல் ஒருவன். ஒருத்தி மகனாய் பிறந்த ஒளித்து வைக்கப்பட்டு வேறொருத்தி மகனாய் வளர்ந்த அந்த ஒருவன் ரங்கன். அலையஸ் அரங்கன். அலையஸ் புருஷோத்தமன். அலையஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அலையஸ் போட்டுக்கொண்டே போகலாம். அந்த ஒருவன்தான் கண்ணன். இந்த காலத்தில் ஐ லவ் யூவை 143 என்பது வழக்கம், அதாவது 143. ஆனால் அன்றே 143 வைத்தால் ஆண்டாள் அந்த ஒருவனுக்காக. இதை வைத்து எங்க பெரிய தாத்தா கிரேசி மோகன் ஒரு வெண்பாவே எழுதியிருக்காரே, பாப்போமா? அது என்ன 143? அதான் ஆண்டாள் வாழை திருநாமத்துல வருதே, கேளு. பட்டர் பிரான் பெண்ணை பட்டர் பிரான் கண்ணன் ட்விட்டரில் காதலுக்கு தூது விட்டான். லெட்டராய் 143 நூற்றால் பதிலுக்கு ஆத்தியது ஐ லவ் யூ ஆச்சு. பட்டர் பிரான் பெண்ணே பட்டர் பிரான் கண்ணன் ட்விட்டரில் காதலுக்கு தூது விட்டான். லெட்டராய் பட்டர் பிரான் பெண்ணே பட்டர் பிரான் கண்ணன் ட்விட்டரில் காதலுக்கு தூது விட்டான். லெட்டராய் 143 நூற்றால் பதிலுக்கு 143 நூற்றால் பதிலுக்கு அத்தியது ஐ லவ் யூ ஆச்சே. பட்டர் பிரான் பெண்ணை. Hi, I'm Dhriti, daughter of Champakraman and Archana and granddaughter of Crazy Mohan. பாலசாதா முதல்ல இந்த மாதிரி ஆண்டாளோட திருப்பாவைகளெல்லாம் சொல்ல போகிறேன்னு சொல்லும் போது I was really excited because I got to do it with all of my cousins. எனக்கு தமிழில் எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்ததுன்னா மோகன் தாத்தானால தான். சின்ன வயசில் வந்து மோகன் தாத்தா வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது he would lie down flat and he would ask me to jump on his back. நான் ஜாலியாக ஜம்ப் பண்ணும்போது அந்த டயத்துக்கு கூட வேஸ்ட் பண்ணாமல் திருக்குறள்கள், ஔவையார் பாடல்கள், பாரதியார் பாடல்கள் எல்லாம் எனக்கு கற்று தந்தா. அது வந்து எனக்கு ஒரு தமிழ் ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டது. ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி டு டூ திஸ். and I really miss Mohan Tata. I would like to thank Raman and uncle for giving us this beautiful explanation. It was very easy to deliver these lines. Thank you. நமஸ்காரம், என் பேர் அதித்ரி. நான் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் பெங்களூர் ஈஸ்டில் 6th கிரேட் படிக்கிறேன். என்னோட அப்பா பேர் பாலாஜி வாசனன், என்னோட அம்மா பேர் சம்பகலக்ஷ்மி. என்னோட அம்மாவோட அப்பா பேர் பாஸ்கரன். பாஜு தாத்தாவோட 2 பெரிய அண்ணாக்கள் பாலாஜி தாத்தா அண்ட் மோகன் தாத்தா. பாலாஜி தாத்தா வந்து திருப்பாவை வந்து என்னோட கசின்ஸ் இல்லையா திருத்தி அண்ட் வாசவியோட ஒரு ரெக்கார்டிங் பண்ணலான்னு சொன்னச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு திருப்பாவை 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பாவே கற்றுக் கொடுத்துட்டா. அதனால எனக்கு ரெக்கார்டிங் ஈஸியாக தான் இருந்தது. பாலாஜி தாத்தாவோட மோட்டிவேஷன்லையும் மோகன் தாத்தாவோட பிளெஸ்ஸிங்லையும் நானும் என்னோட கசின்ஸும் ரொம்ப நல்லா சொன்னோம். எனக்கு டெய்லி இந்த வீடியோ வெளில வரைச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ரெக்கார்டிங் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது. தேங்க்யூ. ஹாய், என் பேர் வாசவி. ஐம் டாட்டர் ஆஃப் ராகவன் அருணா அண்ட் ஐம் கிராண்ட் ஆஃப் மது பாலாஜி. ஸோ வந்து தாத்தா ஒரு நாள் என்கிட்ட வந்து கேட்டா, இந்த 30 நாளும் வந்து திருப்பாவை போடலாமா அப்படின்னு கேட்டால் நானும் சொன்னேன், ஓகே தாத்தா நம்ம போடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து தமிழ் ஆர்வம் நிறைய இருந்தது. அப்போ வந்து நான் வந்து 1 or 2 years பேச ஆரம்பிக்கிறச்சேவே எனக்கு தாத்தா நிறைய திருக்குறள் அதெல்லாம் சொல்லி தந்தா. இப்போ பைஹார்ட்டடாக கொஞ்சம் எனக்கு திருக்குறள் தெரியும். அந்த டெய்லி அப்லோடு வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நாங்களாக இது பண்ணியிருக்கோம் அப்படின்ற இருக்கும். ஸோ வந்து இதில் பியூட்டி என்னென்னா, ஒரு தடவை நானும் என் சிஸ்டர் திருத்தியும் வந்து ட்ராமாவுக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ ட்ராமா முடிஞ்சோடனே எல்லாரும் எங்களை ஐடென்டிஃபை பண்ணி எங்களை கங்க்ராச்சுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது, அந்த சைடு ரொம்ப வெக்கமாகவும் இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஐ லைக் டு தேங்க் காந்தன் அங்கிள், ரொம்ப அழகாக எடிட் பண்ணிட்டு இருக்கா. தேங்க்யூ. நமஸ்காரம், என் பேர் லயா கார்த்திக். நான் 4th கிரேட் படிக்கிறேன், கொலராடோ ஸ்ப்ரிங்ஸ் USA.
பாலாஜி தாத்தா யுஎஸ் டூருக்கு வரும்போது வர மார்கழி மாதம் 30 திருப்பாவை பாடுறியான்னு கேட்டார். நான் சரி தாத்தான்னு சொல்லி என் குரு ஸ்ரீ டெல்லி வி முத்துக்குமார் சார் கிட்ட கேட்டேன். அவரும் பொறுமையா கிரேஷியஸா ஸ்வீட்டா சொல்லி தந்தார். பாஸ்ட் 3 months நான் இந்த திருப்பாவையை கத்துண்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என் கசின்ஸ் அதித்ரி, வாசவி அண்ட் திருத்தி அவளோட ரெஸ்பெக்டிவ் பார்ட்ஸை ரொம்ப அழகா பண்ணியிருக்கா. மோகன் தாத்தா நான் குட்டியா இருக்கும் போது நீ ரைட்டராவ இல்லைன்னா சிங்கராவன்னு சொல்லியிருக்கார். I will try my best to live up to his words. Thank you one and all for watching our videos every day and supporting us. அடுத்தது இன்னொன்று ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். அது சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். ஸோ நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இந்த மாதிரி அடுத்ததாக இந்த குழந்தைகளை வச்சுட்டு கிரேசி மோகனோட சில வெண்பாக்களை, அவருடைய கவிதைகளை இதே மாதிரி யூடியூப்பில் கொடுக்குறோம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். இன்னும் அட்லீஸ்ட் மாதத்துக்கு 1 நாளோ 2 நாளோ அந்த நிகழ்ச்சியை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த குழந்தைகள்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், அவங்களும் எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கடவுளோட அருளும் கிரேசி மோகனோட பிளஸ்ஸிங் இருந்தால் கண்டிப்பாக அதுவும் நடக்கும். நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் வரட்டா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோர் நேரழியீர் சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழுநன் நந்த கோபன் குமரன் ஏழார்ந்த கண்ணீர சோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய்.